பர்பஸ் அண்ட் உங்களை எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட ஒன் ஷாட்டோட நெக்ஸ்ட் பார்ட்னர் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டும் நான் எவ்வளோ மினிட்ஸ் போட போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, பார்க்கலாம். அண்ட் அதுக்கே வியூஸ் போகவே இல்லை. பட் இருக்கட்டும், ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் டியூரேக்ஷன். அதனால் கூட இருக்கலாம். பட் இதுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாக அப்படி பார்க்கலாம். ஓகேவாடா? சரி, ஓகே. நம்ம எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே பைக்கில் நல்லா ஹக் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கா அவன் கூட போகிறது செம்ம ஃபீலாக இருக்குது. அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி இல்லை, அவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. உங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதில் நீங்கள் ஹக் பண்ணியிருக்கிறதெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். எவ்வளோ நல்லா இருக்குது. லைஃப் லாங் இப்படியே போசுன்னா கூட போய்கிட்டே இருப்பேன். ஐயோ ஒயன், என்னடி ஃபீல் இது? எப்படி இருக்கு? நீங்கள் நல்லா கண்ணை மூடி ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு ஒரு கால் வருது. அவன் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. நீங்கள் நல்லா அவனை ஹக் பண்ணிவிட்டு கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஜாக்கி கிட்ட இருந்தால் கால் வந்திருக்கு. ஹலோ மச்சான், டே மச்சான், ஒரு ஹாப்பி நியூஸ் டா. என்னடா ஹாப்பி நியூஸு? நானும் உங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலாம் தான் இருந்தேன். அது என்னண்ணா? மச்சான், யாரும் எஸ்கே வந்திருக்காடா. என்ன? ஆமாண்டா, 2 days ஆச்சாண்டா இங்கே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா மச்சான். அவங்க அப்பாலாம் மீறி ஓடி வந்துட்டானாண்டா. டேய் செம்ம ஹாப்பிடா. சாரிடா, உன்னை வேற அங்கே தேவையில்லாமல் இந்தியாவுக்கெல்லாம் அலைய வச்சு. சரி, அதை விட்றா. அதை விட இன்னும் பெரிய ஹாப்பி நியூஸ்டா. வந்தோடனே சடனாக கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டா. அதாண்டா, சர்ச்சில் வச்சு நாங்கள் 2 பேருமே பண்ணிட்டோம் மச்சான். ரொம்ப சாரிடா. அண்ட் பெருசாக ஃபங்க்ஷன் வைக்கணும். அதில் நீங்கள் 2 பேர் தான்டா சீஃப் கெஸ்ட்டு, ஓகேவா? மச்சான், இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது. நான் அப்புறமா கூப்பிட்றேன் என்ன? அண்ட் இந்தியா வரைக்கும் போயிட்டேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடு என்ன? மச்சான் பைடா. ஏய் என்ன கல்யாணம் பண்ணிட்டானா? அப்போ இவ யாரு? அப்போ ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அவனோட ஹிப்பை பார்க்குறா. நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ சடனாக உங்கள் கையை படக்குன்னு எடுத்து விடுறான். டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு, என்னாச்சு? வண்டி போகவே இல்லை. எதுவும் பஞ்சர் கிஞ்சர் ஆயிடுச்சா என்ன? அவன் அப்படியே இறங்கிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். என்ன? எதுக்குன்னு எப்படி பார்க்குறான்? ஐயோ அழகா இருக்கானே. ஏய் இறங்குடி. என்ன? இறங்குன்னு சொன்னேன். என்ன இறங்கவா? ஏன் ஏதோ பஞ்சர் கிஞ்சர் ஆயிடுச்சா என்ன? அடுப்பு மயிரியத்தாம சீர இறங்குன்னா. ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன். இறங்கு. எதுக்கு? ஏய் இறங்குடி. இறங்குறேன். என்னாச்சு? ஓ, நான் வேலை பார்த்துருவேன். அம்மா யார்டி நீ? என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா? யார்டி நீ? என்ன யாருடி நீன்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுறது? ஃப்யூச்சரில் எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறேன். என்ன? இல்லை, அது இல்லை, எனக்கு புரியல. யாரு கூப்பிட்டாலும் இப்படிதான் பின்னாடியே வந்துடுவியா? சொல்ல மாட்டியா? என்ன புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, ஒன்று புரியுற மாதிரி பேசு, சரியா? ஏன் உனக்கு ஒன்றுமே புரியலையா? ஜாக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன ஜாக்கியா? அவன் யாரு? பேரே கேவலமாக இருக்குது. இந்த பேர் வச்சிருக்கிறவனுக்குலாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேனா? என்ன மறுபடியும் என் பின்னாடி ஓடி வந்த? அது அப்போ நீ இல்லை, நான் முன்னப்பின பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ அப்படியே கூப்பிட்டா அப்படியே பின்னாடியே ஓடி வந்துடுவியா? ஏய் என்ன சும்மா கத்துற? இங்கே பாரு, நான் பாட்டில் 7 என் வீட்டில் இருந்தேன். நீ தான் என் கையை பிடிச்சி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நானும் சரி, இவ்வளோ அழகான பையன் கூப்பிடுறான், எப்படி கூட வராமல் இருக்குன்னு பின்னாடி வந்துட்டேன். என்ன? இல்லை சொல்கிறேன். இங்கே பாரு, சின்னுங்காமல் பேசிட்டி. ஆல்ரெடி எனக்கு செம்ம காண்டாகுது. தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தேவையாடி இதெல்லாம்? ஏய் இங்கே பாரு, நான் ஒன்று எங்கள் வீட்டில் வந்து உன்னை கடத்திட்டு போக சொல்லலை, சரியா? நீ தான் வந்து கடத்திட்டு போன. இப்போ நீ தூக்கம் வந்த பொண்ணு நான் இல்லைன்னொன்னே ரொம்ப கத்திட்டு இருக்க. ஆமாம், தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கேன். உங்கள்கூட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. கிளம்பு.
நான் உங்கள் அப்பா வீட்டிலே விட்டு வந்துடுறேன். எங்க எங்கேயா? இவ்வளோ நேரம் ஓடி வந்தல்ல, வா அங்கேயே போய் விட்டு வந்துடுறேன். உன்னோட கல்யாணம் தானே இன்னைக்கு. இல்லை 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 வேணாம் வேணாம். இங்கே பாரு, நான் லவ் பண்ணி உன் பின்னாடி ஓடி வரல சரியா? நீ கூப்பிட்டா நான் வந்துட்டேன். இப்போ அங்கே போனால் எல்லாரும் என்ன தானே தப்பாக பேசுவாங்க. இந்த அறிவு என் கூட வரும்போது இருந்துருக்கணும். ஒன்று பார்த்தா என்னையவே மறந்துடுறேன். இதில் இதெல்லாம் எப்படி எனக்கு தோணுமா? என்ன? ஒன்றும் இல்லை. சரிவா போகலாம். இங்கே நிற்க வேணாம், வந்துட போகிறாங்க. வரட்டும், வந்து எல்லாத்தையும் சொல்லி உன்னை ஊட்டு போட்டோம். இங்கே பாரு வானம் ப்ளீஸ். கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அதுக்கு நான் தான் கட்சேனா? என்னாடி உங்கள் அப்பாங்காரன் எத்தாதண்டி வீச்சரை எடுத்து பின்னாடி துரத்திட்டு வரான். ஏதோ ஃப்ரெண்டு ஆளுனால இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்தேன். இப்போ தான் நீ அவள்லான்னு தெரிஞ்சு போச்சுல. உன்னையெல்லாம் நான் அதுக்கு காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு கிளம்பு. நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? ஒரு பொண்ணை இப்படி பாதிலே தவிக்க விட்டு போகிறேன். நான் கூட நினச்சேன் பெரிய வீரன்னு சொல்லி. இப்படி இருக்கான் தானே. ஆளை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. இங்கே பாரு, என்னால திருப்பி போக முடியாது. இது போக முடியாதா? மரியாதையாக வாடி. நான் வரமாட்டேன். கையை விடு. கையை விடுறீ. பைக்லேருந்து கையெடு. நான் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வானாமே. அங்கே போக வேணாம். போனால் அந்த பால் டப்பாக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. ப்ளீஸ் நான் கூட வரேனே. நான் ஏன் கூட வரப்போறியா? முன்ன பின்ன தெரியாத பையன் கூட வரேன்னு சொல்கிறா பாரு. கிளம்புடி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விடு ப்ளீஸ். ஐயோ உன்னை போய் நல்லவெல்லாம் நினச்சேனேடா, இப்படி பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கையை விடு. ஆடி மரியாதையா வா. ப்ளீஸ் ப்ளீஸ் விடு. இப்படி 2 பேரும் நடு ரோட்டில் நின்று அப்படியே சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பாவோட ஆளுங்கெல்லாம் சில பேர் வர்றாங்க. ஜம்மு பார்க்குறான். ஐயோ வந்துட்டானுங்களா? பாடி. ப்ளீஸ் 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 எனக்காக ப்ளீஸ். அப்போ ஜங்கு கிட்ட வந்து அடிக்க தான் வராங்க. அவங்கவுங்க கம்பு கட்டெல்லாம் எடுத்துட்டு. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு ஸோ அப்படியே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாரையும் போட்டு செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் ஓரத்தில் நின்று அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ இன்னும் இப்படி சண்டை போடுறான். ஐயோ இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஏதோ ஹீரோயினி மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஹீரோ வில்லன்ஸ் கிட்டேருந்து காப்பாற்ற அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். இப்படிலாம் இருந்தா இவனை விட்டு எப்படி போக? ஐயோ மனசே வராதே. அப்போது இவன் கூப்பிட்டு வந்த பொண்ணு நம்ம இல்லையா? யாராக இருந்தால் என்ன? நான் முடிவு பண்ணிட்டேன். இவனெல்லாம் எனக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லைப்பா. இவன் எனக்கு தான். ஐயோ எவ்வளோ அழகாக சண்டை போடுறான். என்னடி பராக் பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதோ கேட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனையே பார்த்து சிரிச்சிட்டு உங்கள் லெகன்காவை தூக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ ரொம்ப தூரம் 2 பேருமே ஓடுறீங்க. ஸோ ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு ஒரு நிமிஷம் என்னால் முடியாது. வாடி வந்துட போகிறானுங்க. என்னால் முடியாது, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறான். அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா நடுவில் நிற்கிறீங்க. என்னடி இடவுது? காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன். அங்கேயா இருக்கும்? ஐயோ ஓடி ஓடி இங்கே வந்துட்டோம் போலியே. இந்த எப்படி போகணும்? ரூட் உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு அளவும் தெரியலை. எனக்கே தெரியலை. இந்த இடத்த இப்போ தான் பார்க்குறேன். என்ன இப்போ தான் பார்க்குறியா? ஏன் நீ இந்த ஊர் தானே? இந்த ஊராக இருந்தால் எல்லாமே எனக்கு தெரியுமா? காட்டுக்குள்ளெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ இங்கேருந்து எப்படி மெயின் ரோடுக்கு போகிறது? வந்தவல்லே போனால் போயிடலாமா? ஆமாம் எங்கிட்ட ஓடி வந்தோம்? ஐயோ அதுவே மறந்து போச்சு. ஐயோ என்ன பண்ணுறது? இங்கிட்டு போனால் வருமா? நீங்கள் அப்படியே மரத்தில் சாஞ்சு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி நீட்டி அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்ருக்கான். என்னன்னு தெரியல, அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ ரசித்து பார்க்குறீங்க. நீங்கள் பேனு பார்க்குறீங்க. உன்னதான் கேட்குறேன். என்னடி என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இங்கே பாரு, இப்போவே ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம மெயின் ரோடுக்கெலாம் நடக்க முடியாது. பேசாமல் இங்கேயே உட்காரலாம். என்ன இங்கேயே உட்கார போறியா? இந்த காட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது? நைட்டு பேகி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ பேய்க்கெலாம் பயப்படுவியா? இல்லை இல்லை, நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? அதான் பிசாஸ் மாதிரி நீ இருக்கியே. இங்கே பாரு, பிசாசு கிசாசுன்னா அவ்வளோதான். நானே என் கையை பிடிச்சி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ தானே பிடிச்ச. அதுக்கு இதுக்கடுத்து யார் பிடிப்பா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீயும் பிடிச்சிக்கோ. நான் என்ன கேட்கல.
ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நான் ஒன்றும் ஓடி வரல, நீ தான் என்ன அங்கே இருந்து கடத்திட்டு வந்த. இதே கட்டிட்டு வந்தேனா? ஆமாம், எங்கள் ஊரில் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. அவனுங்க நினைக்கிறதுலாம் என்னால் ஆட முடியாது என்ன? நாளைக்கு போய் உங்கள் அப்பாங்கிட்ட உண்மையை சொல்லி உன்னை ஒப்பாடிக்கிறது தான் வேலை. இங்கே பாரு, அது மட்டும் பண்ணாத சரியா? ஏன் 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 பண்ணக்கூடாது? போய் சொல்வேண்டி. சொல்லுவியா? போய் சொல்லு, நானும் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? அப்பா அப்பா, நான் பாட்டில் ரூமில் செவனேன்னு இருந்தேன், இவன் யாருன்னே தெரில, என் கையை பிடிச்சி என்னை மிரட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பாவி, எப்படி நடிகிறா பாரு, சரியான ஆளா இருக்கடி நீ. நீ மட்டும் என்னவா எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பாஞ்சிலே கழட்டி விட்டு போறான். பாரு, வாயிலே முனங்கனேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். என் காதில் படுற மாதிரி பேசுடி. ஒட்டா திட்டுவேன். நான் என்ன கேட்கல, ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுல என் காலே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹுட்டு மாதிரி கீழே இருக்குது அதில் உட்காடுறீங்க. ஸோ அவனுக்கு வேறு வழி கிடையாது, அப்படியே அவனும் உட்காடுறான் உங்கள் பக்கத்தில். ஐ மீன் கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அவனே பார்க்குறீங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கான். உங்களுக்கு பார்க்க பார்க்க சிரிப்பாக வருது. ஓ மண்டை காயுது. ஏய் என்ன அப்படியே லுக்கு விட்டுட்ருக்க? இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்க போல, இவ்வளோ ஸ்வெட் ஆகுது. நான் வேணா உனக்கு விசிறி விடட்டா? நீ பாரு, ஒன்றும் வேணாம் என்ன, எனக்கு கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். எப்படி மாறி இருக்கும்? ஓ ஒன்றும் புரியலை. ஜாகியை கையில் வச்சான், அவ்வளோதான், அப்படியே கொண்டிருப்பேன். என்ன வாயிலே புலம்பிட்டு இருக்கேன்? என் பிரச்சனை என்னது? கரெக்டாக தானே போகணும், இந்த அட்ரஸ் தானே கொடுத்தான். ஐயோ, ரூட்டு கேட்கும் போது இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க. எப்படி மாறிடுவோம்? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? ஒரு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்கிறல்ல, ஏன்டி தொணன்னு பேசிகிட்டே இருக்க? ரொம்ப தான் பண்ணுறான் திமுரு பிடிச்சவன். இவனப்போ என்னென்னமோ கனவு கண்டா இப்படி இருக்கான். போயன் இதுக்கு பேசவே கூடாது இவன் கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. அப்போ தான் புரியுது, அவன் பேக்கெட்லேருந்து ஒரு அட்ரஸ் எடுக்கிறான். ஏய் ஒன்னதாண்டி. எதுக்கு இப்போ என்கிட்ட பேசுகிறேன்? நான் பேசினாதான் உனக்கு தொல்லையாக இருக்குல்ல, அப்படி எதுக்கு வந்து பேசுகிறேன்? பாரு, சரி திரும்பி தொலை. என்ன? இந்த அட்ரஸ் உன் அட்ரஸா? பாரு, ஆக்சுவலாக நான் இங்கே தான் போகணும் பாரு. ஸோ அப்படி சொன்னோன்னே கொடு அப்படின்னு சொல்லி நீங்களும் வாங்கி பார்க்குறீங்க. பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. அந்த ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கி இறங்கி சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. டக்குன்னு அந்த பேப்பரை பிடிங்கிட்டு, ஏய் தெரிஞ்சா சொல்லுண்ணா, இல்லைன்னா விடு, எதுக்குடி இப்படி சிரிக்கிற? ஐயோ என்னால் முடியலப்பா. ஏய் எதுக்குடி சிரிக்கிற? இரு பின்ன சிரிக்காம என்ன பண்ணுறது? இது நார்த் இந்தியா அட்ரஸ்ஸு, ஏதோ ஹிந்திலலாம் போட்டிருக்கு. உனக்கு யார் ரூட்டு சொன்னா? ஐயோ நீ அட்ரஸ் மட்டும் மாறி வரல, நீ நார்த்துக்கு பதிலாக சவுத்துக்கு வந்துட்ட. என்ன மடை உனக்கு அட்ரஸ் கொடுத்தா? நான் சவுத்தா? ஆமாம், அங்கே தான் வந்திருக்க நீ. இல்லை புரியல, இது கூட உனக்கு தெரியாது? ஏஜே டேய் நான் கரெக்டாக டிக்கெட் போட்டல, எல்லாம் ஓகே தானே? டேய் எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு, இதா புடி, இதான் அட்ரெஸ்ஸு. ஓ இதான் அட்ரெஸ்ஸா? ஆமாண்டா, எல்லாம் பதாவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நீ நம்ம இந்தியாவுக்கு போகிறது தான் வேலை. டேய் கரெக்டான அட்ரஸ் தானடா? டேய் இல்லைடா, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா மச்சான்? உனக்கு புரியணும்னு சொல்லி தாண்டா இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். இது இங்கிலீஷா? ஏதோ கேவா போவான்லாம் எழுதியிருக்கேடா. ஆமாண்டா, உனக்கு புரியணும்னு எழுதியிருக்கேன் மச்சான். உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எழுதிருக்கேன், என்னடா எப்படி சொல்லிட்டேன்? ஓடா, எனக்கு வருத்தம். டே இல்லாடா, இது மச்சானோட வாழ்க்கை பிரச்சனை இல்லை, அதான். சரி மச்சான் கிளம்பலாமா? போலாண்டா. பர்தேசி, இப்போ மட்டும் நீ என் கையில் கச்ச உன்னை அப்படியே கட்டுப்பாகுது. இல்லை அந்த நாயால் தான் வந்துச்சு, அப்பயே யோசிச்சிருக்கணும் நான். தப்பு பண்ணிட்டேன் ராஜுக்கு. அட்ரஸை நான் வாங்கியிருக்கணும், அந்த நாய்கிட்ட கொடுத்தது தான் தப்பாக போச்சு. அரை குறையாக கேட்டு இப்போ எங்கே வந்து நிப்பாட்டியிருக்கான் பாரு ஒன்று. ஏய் என்ன
பல்ல பல்ல காட்டிகிட்டு இருக்க. மூடி ஃபஸ்ட்டு வாய கொடு. இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கல, நீ தான் கேட்ட. ரொம்ப தான் பண்ணுறான். இருந்தாலும் எனக்கு சிரிப்பாக வருது தெரியுமா? அச்சோ, எவ்வளோ அழகாக ஏமாந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்தது நல்லா தான் போச்சு. உங்கள் அட்ரஸ் மட்டும் எழுதிக்கிட்டு உங்கள் கையில் கிடச்சாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் கொடுக்கணும். இப்படியே அவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்குது, கடுப்பு மயிராகுது. இவ்வளோ வாரம் இழுத்துட்டு வந்துட்டியடா ஜெகே. ஐயோ, இதில் பார்த்தாலே கடுப்பாகுது. எங்கள் அப்பங்காரங்கிட்ட எப்படி போய் நான் பேசுகிறது? பகலில் போனாலே கத்தி எடுத்துகிட்டு வெட்ட வரானுங்க. ஐயோ, சரியான காட்டு ஃபேமிலியாக இருக்கும் போல். நமக்கு இதெல்லாம் தேவையாடா? ஒழுங்காக பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமையே இருந்துருக்கலாம். ஐயோ போச்சு, நாசமாக போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரிலையே. அவன் புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ புலம்பிட்டேன் சைடாக இப்போ உங்களை தான் பார்க்குறான். இப்போ அவனோட கண்ணுக்கு அப்படியே ஒன்று உறுத்துது, வேறு எதுவும் இல்லை, உங்கள் இடுப்பு தான். சொல்லியிருப்பால எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் அந்த சைட் திரும்பி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லெகன்கா தானே போட்டிருக்கீங்க, அதனால் அந்த ஃப்ளீட்டெல்லாம் விலகி உங்கள் ஹிப்பு அப்படியே லெமன் கலரில் அழகாக தெரியுது. நீங்கள் ஹிப் செயின் வேறு போட்டிருக்கீங்களா? அவன் கண் அங்கேயே தான் பார்த்துட்ருக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜெகே, ஐயோ ஜெகே, என்னடா இடுப்பு இது? ஐயோ, என் வீக் பாயிண்ட்டு இதானே. 5ஆம் கிளாஸில் டீச்சர் இடுப்பை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகி, ஐயோ என்னது இது இப்படி உட்காந்துட்ருக்கா? அப்போ தான் அவன் இடுப்பை பிடிச்சேன், அப்படியே தூக்கும் போது நல்லா பழப்பழம் இருந்தாலேடா. ஐயோ, எதுக்கு இவ்வளோ நேரம் இங்கிட்ட தானே உட்காந்துட்டு இருந்தா, எதுக்கு இப்போ திரும்பி உட்காந்துட்ருக்கா? ஓ, பேக் சைடு வேறு தெரியுது, நம்ம கண்ணு வேறு அங்கே போகுது. இப்போ ரொம்ப ஆகாதடா, ஆகாத. இருவர டென்ஷனில் இது வேறு. ஆனால் இதை பார்க்கும்போது டென்ஷனே போயிடுச்சு. நல்லா தான் வச்சுருக்கான், இப்போ எதுக்கு அதை தொன்னும் போல் தோணுது. ஐயோ சரி, தப்புடா. ஆனால் அப்போ நீங்கள் அவனை திரும்பி லைட்டாக பார்க்குறீங்க ஓர கண்ணால். நீங்கள் பார்க்குறத பார்த்தோன்னே அந்த சைட் திரும்பிக்கிறான். திமுறை போச்சவன். இது கட்டிவன் கூட பேசவே கூடாது, இவனா வந்து பேசுகிற வரைக்கும் பேசக்கூடாது. வயன் திரும்பிக்கோ. அகைன் நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இந்த டைம் ரொம்ப நல்லா தெரியுது உங்கள் இடுப்பு. அவன் வேனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சடனாக அவங்க ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவனோட கிட்ட அப்படியே டைட்டாக இழுத்துக்கிறான். நீங்கள் அவ்வளோதான். இப்போ என்ன நடந்துச்சு அந்த மாதிரி தான். அவனை ஸ்லோவாக திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் இடுப்புக்கிட்ட அவனோட கையே நல்லா அழுத்தமாக இருக்குது. உங்களால் அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? அவனா உங்களை பார்த்துட்டேன், உங்கள் இடுப்பை பிடிச்சி நல்லா தடவுறான். உன்னதான் அது. அப்போ டக்குன்னு அவன் கையை எடுத்துட்டு, அங்கே பாரு. என்ன? உன் தலையை மேலே பாருடி, ஏதோ கிளை மாதிரி இருந்துச்சு. ஏதாச்சும் மழைகளை பெஞ்சிச்சுன்னா மண்டையில் விழுந்துடும், அதான் கிட்ட இழுத்தேன், வேறு எதுவும் இல்லை. என்ன? எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே. நான் பொட்டகன் ஆயிடுச்சா? நல்லா பாரு, இருக்கு பாரு. எங்கே? இங்கே பாரு, அங்கே இருக்கா? என்ன இது? அது அவ்வளோ தூரம் இருக்குது, அப்படி விழுந்தாலும் என் கிட்ட விழுகாது. மழை பெஞ்சிச்சுன்னா விழுந்துரும்டி, அதுக்கு தான் இழுத்தேன். சும்மாவே லூஸு மாதிரி இருக்கு. அதெல்லாம் மண்டையில் விழுந்துருச்சுன்னா இன்னும் மெண்டல் ஆகி உங்கள் அப்பங்கிட்ட அப்புறம் எப்படி கொடுக்குறது? ஆனால் இங்கே தான் மழையே பெய்யலையே, ஓவராக தான் பண்ணுறோம். அப்போ ஜேகேவனோட கையை பார்த்துட்டு, ஐயோ பஞ்சும் நெருப்பும் வேறு பக்கத்தில் இருக்குது, பத்திக்காமல் இருக்கிற வரைக்கும் சரிதான். ஜேகே, அது உன் கையில் தான் இருக்குது, அந்த பஞ்சை பிடிச்சி கசகாமல் இருடா. ஐயோ நல்ல பிள்ளையா இருடா. ஏன்டா எவ்வளோ பார்த்தும் தோணாது, இவளை பார்த்து. ஐயோ, இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன இங்கே பார்த்துட்ருக்க? என்ன? இல்லை உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கியா, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா சாத்திட்டு உகாரு. எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ன நீ சும்மா என்னை போட்டு எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்க? இதுக்கிட்ட உங்ககிட்ட எதுவுமே நான் பேசல, சரியா? இப்படி சொல்லிட்டு தாண்டி நீயா பேசிகிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியாக மூடிட்டு உட்காருன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. கூட உட்கார்றதுக்கு
அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிடுறான் கொஞ்சம் தூரம் தள்ளி. உங்களுக்கா போடா போ, எனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்களும் வரப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வரவே இல்லை. உங்களுக்கா சரி எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போகிறீங்க. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்துக்கு பின்னாடி புகையாக வந்துட்டுருக்கு. என்ன புகையாக வருது? என்னாச்சு? யாராச்சும் இருக்காங்களா என்ன? இவ்வளோ வேற காணும். பாவி, நடுக்காட்டில் என்னை தனியாக விட்டு போயிட்டான். எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறீங்க. பார்த்தா அவன் தான் மரத்தில் சாஞ்சி ஸ்டைலாக தம் எடுத்து அப்படியே நல்லா இழுத்து ஊதிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, எவ்வளோ ஸ்டைலாக தம் ஊதிட்டு இருக்கான். ஐயோ பொறுக்கி, இவனை விட்டு கொடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. இருக்க அவனுக்குள்ளே நான் விழுந்துட்டே தான் இருக்கேன். கிட்ட போய் பார்க்கலாம். தூரத்தில் பார்க்கவே நல்லா இருக்கு, கிட்ட போய் பார்க்கலாம். அப்போ நீங்கள் அங்கேருந்து கூட நான் முன்னாடி ஓடி வரீங்க. ஜேகே பயந்துடுறான். பிசாஸ் மாதிரி தான் ஓடி வருவியா? ஏய் அது இருக்கட்டும், நீ தம்மெல்லாம் அடிப்பியா? சொல்லு, தம் அடிப்பியா? அது ஆமாம் அடிப்பேன். இப்போ என்ன? டென்ஷனாக இருந்துச்சு, கூட உட்காரவே பிடிக்கல, அதான் வந்து அடித்தேன். அப்படியா? ஏ ஒரு தடவை என் முன்னாடி அடி. என்ன? என்ன பேசிகிட்டு இருக்க? கிளம்பு. ப்ளீஸ் என் முன்னாடி அடியேன் ப்ளீஸ். ஓமு நல்லா அடிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் தம்மை போட்டு நசுக்கலான்னு போகிறான். ஏன் இப்படி பண்ணுற? ஒரு தடவை தானே ப்ளீஸ். அறிவுமை இருக்காடி. மூஞ்சுக்கு முன்னாடி தம்மூத சொல்கிற. ஓ இல்லை, நீ பிறந்தப்பே இப்படி தான் இருந்தியா? சரியான பைத்தியமா? என்ன இப்படி சொல்கிறா? இல்லை, பசங்க தம்மூதுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஒரு மாதிரி ஸ்டைலா அழகா அப்படி இழுத்து விட்டுட்டு இருந்தியா, அதான் பார்த்துட்டே இருந்தேன். பரவாயில்லையே, நான் என்னமோ நினச்சேன். கொஞ்சம் ரெஸ்பெக்டாக தான் நடந்துக்கிறேன். என்னமோ நினச்சியா? என்ன நினச்சா? இல்லை புரியலடி. அப்போலேருந்து பார்க்குறேன், என்னை ஒரு மாதிரி பார்க்குறேன். இல்லை என் கேரக்டரை பற்றி என்ன தான் நினச்சி வச்சுருக்க? என்ன நினைப்பானுங்க? இதோ இங்கே ஒரு தோடு, இங்கே ஒரு தோடு. என்ன பண்ணுற? இங்கே ஏதோ குத்திருக்க, அங்கே ஏதோ குத்திருக்க. தள்ளி போடி, நடி பண்ணுற. அப்புறம் இந்த கை காட்டு. இந்த கை தானே என்னை பிடிச்சிட்டு ஓடி வந்துச்சு. கை ஃபுல்லாக டாட்டூ, கழுத்து வரைக்கும் டாட்டூ. உன்னை பார்த்தா யாராச்சும் நல்லவன் சொல்லுவாங்களா? அப்போது இல்லை என்னை கெட்டவன் சொல்கிறியா? அப்படியும் சொல்ல முடியாது. உன்னை பார்க்க பாதி பொறுக்கி மாதிரி இருக்குது. ஆனால் நீ இப்போ பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஓகே, ஏதோ ஓரளவுக்கு நல்ல பையனாக இருப்பேன்னு தோணுது. சரி, உன் சர்டிஃபிகேட் மாரிலாம் நீயே வச்சுக்கோண்ணா, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. இப்போ எதுக்கடி அங்கேருந்து இங்கே வந்தா? நீ என்னமோ திடீர்னு காணாமல் போயிட்டா, அதான் உன்னை தேடி வந்தேன். ஐயோ, என்னை யாரும் தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்கண்ணா. ஐயோ, யாராச்சும் உன்னை தூக்கிட்டு போக விட்டுருவேணா? அவ்வளோதான், உன் மட்டும் காயில் மாட்டினா உன்னை கொன்னே போட்டுருவேன். என்ன புரியல? ஒன்றும் இல்லை. ஓ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடக்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டே அவன் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. தொல்லை இவ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தொல்லையாக இருக்குது, எப்படி வராப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அகேன் அவன் அங்கேயே போய் உட்காந்துடுறான். நீங்களும் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகேவா, ஸோ ரொம்ப இருட்டுது, ஸோ வெளிச்சம் வேணும்ல, அதுக்காண்டி பக்கத்தில் இருக்கிற ஹுட்டெல்லாம் எடுத்து அவன் லைட்டர் வச்சுருக்கான், அதை வச்சு அப்படியே தீயெல்லாம் மூட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் பேனை அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. நெருப்பெல்லாம் மூட்டி 2 பேரும் உட்காந்தே இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலை. அது ஃபாரஸ்ட் ஏரியானால டவர் வேறு வரல. ஜங்குக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது, யாருக்கும் காலும் பண்ண முடியாது. அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் நீஸெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு. உங்களுக்கா ஒரு பக்கம் பயங்கரமாக பசிக்குது. அப்படியே ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இதை அப்படியே கவனிச்சிட்டு, என்ன பாத்ரூம் வருதா? பாத்ரூம் வந்தால் அப்படியே போயிட்டு வா. அறிவு இருக்கா? நான் சொன்னேன் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? நான் மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பிரியாணி கிண்டி கொடுக்க முடியும் உனக்கு? நானும் உங்க கூட சேர்ந்து தானே மாட்டிருக்கேன். உட்காரு, எனக்கு தான் பசிக்குது. ஒருத்தவங்க பசியில் இருக்கும் போது இப்படி தான் சொல்லுவியா நீ? உனக்கு தெரியுமா, நான் சின்ன வயசுலேருந்து பசி தாங்கவே மாட்டேன். இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சதே ரொம்ப அதிசயம். என்னால் முடியலை, வயிற்றுலேருந்து வேறு சவுண்டு விட்டுட்டே இருக்குது, ரொம்ப பசிக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? நடி பண்ண சொல்கிற? நானும் உன் நிலமையில தானே உட்காந்துட்ருக்கேன். கட்டுப்பு மாரி ஏற்றிட்டு நான் ஒன்றும் சொல்லலை சரியா?
ஸோ ஜங்குக்கு மனசே கேட்கல. நீங்கள் திரும்பியே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அவன் எந்திரிச்சு அப்படியே அங்கேருந்து போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, சரி ஓகே தம் அடிக்க தான் போகிறான் அப்படின்னு நினச்சி நீங்களும் விட்டுட்டீங்க. அந்த விறகுல உங்கள் கையெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ போனவன் கொஞ்ச நேரத்தில் வரான், கையில் ஃப்ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்ததும் எந்திரிச்சிட்டு, ஏய் எங்கே போயிருந்த, ஏது உனக்கு இதெல்லாம், உன் ஷர்ட்லாம் ஏன் எப்படி இருக்கு, அழுக்கா, நீ தான் பசிக்குதுன்னு சொன்னல, அதான் கொஞ்ச தூரம் போனேன் ஏதாச்சும் இருக்குமான்னு. ஒரு மேங்கோ ட்ரீ பார்த்தேன், பறிய முடியல, அதை ஏறி பறிச்சிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. எனக்காண்டி வா? ஆமாண்டி, நீ தான் பசிக்குதுன்னு சொன்னல, இந்தா. அது எனக்காக போனியா? உனக்காக தான் போனேன்னு சொல்கிறல்ல, புடி, எனக்கும் பசிக்குது, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. ஸோ அவனுக்கு ரொம்ப பசி போகல, உட்காந்து சாப்பிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்களையும் பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னையும் இவ்வளோ பிடிக்க வைக்கிறவனையா? நாளைக்கு நீ என் கூட இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் அவன் கூட இருக்கிற இந்த நிமிஷத்துலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாக தெரியல, முதல் தடவை ஒரு பையனை நம்பி தனியாக இருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். ஈவன் எனக்கு உன்னோட நேம் கூட தெரியாது. பரவாயில்ல, இது என்ன ஃபீலிங்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. எனக்காக இவ்வளோ பண்ணுறேன், நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல. உண்மையிலே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன். அடியே ஓயன், எதுக்கடி இப்படிலாம் யோசிக்கிறா? இல்லை சக்களத்தி, எவ வந்தா என்ன, தள்ளி விட்டு நம்ம முன்னாடி வந்துடணும். எப்பேற்பட்ட பீஸ் இவன், இந்த பீஸெல்லாம் எவ்வளோக்கு விட்டு கொடுக்க மாட்டான். நீ எனக்கு தான், ஐயோ பைத்தியம் மாதிரி யோசிக்காமல் சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிக்கிறீங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 2 பேரும் உட்காந்தே இருக்கீங்க. அவனுக்கு பொழுதே போக மாட்டேங்குது, ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் உங்களுக்கு செம்மையாக போகுது. ஏன்னா நீங்கள் அவனை பார்த்து நல்லா சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அதுவே ஒரு வேலையாக இருக்கா? அந்த நைட்டு இருட்டுறது கூட உங்களுக்கு தெரியலை, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது சும்மா இல்லாமல் அவனோட கையை உங்கள் ஃபிங்கரால் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஐயோ எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அப்படியே மில்க் மாட்டில் மாதிரி இருக்கான், சாஃப்டாகவும் இருக்குது. ஐயோ என்னடி பண்ணுற? அது அது ஒன்றும் இல்லை, உன் கை ரொம்ப வெள்ளையாக இருக்குது. நீயும் அப்படி தான் இருக்க. இந்த இருட்டில் என் பக்கத்தில் ஒரு பல்பு மாதிரி உட்காந்துட்ருக்க. பாரு, உனக்கும் அந்த 3க்கும் அப்படி கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே இந்த நெருப்பு வெளிச்சம்லாம் தேவையில்லை, நீ உட்காந்துட்டு இருந்தா அதுவே பல்பு மாதிரி இருக்குது தெரியுமா? அப்போ அவனா சொபா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா. உண்மையிலே நீ இப்படி தான் இருந்தியா? இப்போவே இப்படி இருக்குன்னா பிறக்கும் போது எவ்வளோ பிங்காக இருந்திருப்ப, அழகாக இருக்கும்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் செவேன்னு வெள்ளையாக இருப்பாங்களாம். ஆனால் இங்கே பாரு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி. ஏன் உனக்கு அப்படி தோணுது? ஆமாம், இப்போ இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சிட்டு, உன் கையை பாரு எப்படி இருக்குது, மைதா மாவு மாதிரி. என் கையை பாரு அப்படியே கோதுமை மாவு மாதிரி இல்லை, அப்படி தான் இருக்குது. அது அப்போ அவனுக்கு உங்கள் இப்போ தான் ஞாபகம் வருது. எனக்கு நான் மைதாவோட கோதுமை தான் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? என்ன? இல்லை, எனக்கு லெமன் கலராக இருக்கிற பீப்புள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? அப்போது என்னோடக்கு பிடிக்குமா? இல்லை புரியலடி, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. அப்போதுலேருந்து என்கிட்ட வளைஞ்சிட்டே இருக்கு. வலிகிறது அங்கே பச்சையாக தெரியுது, கேவலமாக தெரியுது. இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர். ஏன்னா என் முன்னாடி இருக்கிற பீஸ் அப்படி. இவ்வளோ அழகாக இருந்தால் எல்லா பொண்ணும் சைட் அடிக்க தான் செய்வாங்க. அண்ணா என்ன உண்மையாக தானே சொல்கிறேன், அழகாக இருந்தால் அப்படி தான் சைட் அடிக்க தோணும். ஏன் நீங்கள் மட்டும் ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் அப்படி இப்படி முடியை இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு பார்க்குறீங்கல்ல, அவங்களும் அப்படி தான். எல்லா பொண்ணும் வெளியே சொல்லாது, ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லை. ஏன் உனக்கு தெரியாதா நீ எப்படி இருக்குன்னு சொல்லி? கண்ணாடி டெய்லி பார்ப்பியா மாட்டியா? அந்த கண்ணு, ஐயோ
எனக்கு உள்ளது அந்த குட்டி கண்ணு, அப்புறம் உன் லிப்ஸு, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மோல் இருக்கே, அவ்வளோதான். குட்டி கண்ணு, பண்ணு கண்ணு, அப்புறம் பல்ல கூட பாரு, நல்லா எலி பல்லாட்டம் பெருசு பெருசாக வச்சுட்டு. மூக்கு பாரு, அப்படி கொடை மூக்கு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி அவனோட எல்லாத்தையும் பார்த்து ரசித்து ரசித்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கே ஒரு மாதிரி ஷை ஆகிற அளவுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. யோ என்னவா இப்படி சொல்லிகிட்ருவா ஜெகி, என்னடா உனக்கே ஒரு மாதிரி ஆகுது, இவ்வளோ வர. ஏய் நிறுத்துடி. அப்புறம் கை, ஐயோ அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை தெரியுமா. நிறுத்தடி. அப்புறம் அப்படியே உன் கால். நிறுத்துன்றல. என்ன இழிச்சு பேசிக்கிட்டே இருக்க? இல்லை உனக்கு புரியலையா? அறிவு இருக்கா இல்லையா? மண்டையில் என்ன இருக்கு? என்னடி இப்படி அலையிற கருமம்? நான் கூட உன்னை எதோ நினச்சேன். ஓ அந்த மாதிரி டைப்பா நீ வேணா அப்படி இருன்னா, நான்லாம் அந்த மாதிரி இல்லை. எப்படி பேசுகிறா? ஐயோ ஒரு நிமிஷத்தில் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி ஆச்சு? இருடி, ஒன்று எங்கள் அப்பாட்ட சொல்லித்தாரு. என்ன ஓவரா பேசுகிற? போடா இரு, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன். எனக்கு மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது. உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, நீ பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், அதான் மனசில் வைக்க முடியாமல் சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை. ஆனால் நீ என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டல. இரு, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன். சரி ஓகே தெரியாமல் சொல்லிட்டேன்னா மன்னிச்சுவோம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன். போடா, நான் உன்னை சொல்லி கொடுக்காம விட மாட்டேன். இதுக்கிட்ட நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ நல்லாவே இல்லை. போடா வெள்ளை மாவு. வானாண்டி, சத்தியமாக சிரிப்பு வருது. மூஞ்சுக்கு முன்னாடி சிரிச்சிருவா. வானா பாரு, இப்பெல்லாம் அழுவாதென்ன. பற்றி அழுதுட்டுருக்கா, உனக்கு சிரிப்பு வருதா? வானாண்டி, உலகத்தில் இவ்வளோ கேவலமாக யாரும் அழுக மாட்டாங்க. வேணாம் பாரு, அப்புறம் சிரிச்சிட்டேன்னா அதுவும் உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது, சரியா? நான் ஒன்றும் அழுகலை, சரி தள்ளிப்போ. இது குட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சே பொறுக்கி. இப்போ ஜேகேக்கா இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் சிரிப்பாக இருந்திருக்கும், ஏன்னா நீங்கள் காமெடியாக எழுதிருப்பீங்க. ஸோ அவனும் உட்காந்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ஷோல்டரில் ஏதோ வெயிட்டாக ஃபீல் ஆகுது. பார்த்தா ஜேகே தான் நல்லா அவங்க ஷோல்டரில் சாஞ்சி அப்படியே படுத்துட்டான். ஆக்சுவலாக மரத்தில் தான் சாஞ்சிருப்பான். அப்படியே அது வலிக்கே அவங்க இது ஷோல்டரில் விழுந்துருச்சு அவனோட ஹெட்டு. அதை பார்த்துட்டு எப்படி தூங்குறான் பாரு. அச்சோ, அப்படியே குழந்த மாதிரி தூங்குறான் பாரு. தூங்கட்டும், இன்னைக்கு ரொம்ப ஓடிட்டான். ஸோ அழகு. ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் வாய் சிரிப்பு வருதாடா நான் அழுகிறத பார்த்து. எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் நான் சொன்னது எல்லாமே உண்மை தெரியுமா? எப்படி தூங்குறான். அச்சோ, ஹெட்டு கூட இதில் வெயிட்டாக இருக்குது, ஆனாலும் அழகாக இருக்கடா பொறுக்கி. இவனை இவ்வளோ கிட்ட பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சத்தியமாக பிடிச்சிருக்காது. ஏன்னா நான் ஒரு லூஸு, அது எனக்கே தெரியும். என்ன மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு எப்படி பிடிக்கும்? அப்படி தானே? நீ இவ்வளோ அழகாக இருக்க, நான் நல்லாவே இல்லை. உனக்குலாம் எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்க போதோ. ஆனால் அவ்வளோ விட மாட்டேன் நான். இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. உன்னோட பேர் என்ன? இவ்வளோ நேரம் இருந்திருக்கோம், இவன் பேர் கூட தெரியல நமக்கு. பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கான்? இது இவனோட ஐடியா. நேமை பாருடா, ஜியான் ஜங்குக். அழகாக இருக்குது. ஐயோ, பேரு கூட எவ்வளோ அழகாக இருக்குது, ஜியான் ஜங்குக். ஜங்குக் ஒயன் ஜங்குக். ஐயோ, செம்ம காம்போவாக இருக்கே, காம்பினேஷன் பக்கா. ஐயோ, எப்படா அந்த பாலம் கிடைக்கும் அப்படி இருக்கு எனக்கு. அப்போ நீங்கள் அவனோட கைக்குள்ளே உங்கள் கையை டைட்டாக கோக்குறீங்க. இந்த கையை விடவே கூடாதுன்னு தோணுது.
இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி டைட்டாக தான் பிடிச்சிக்க போகிறேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டேன். சரி கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அவன் ஹெட்டில் மேலே உங்கள் ஹெட்டை வச்சு அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, எதுலேயோ சாஞ்சு. அப்போ உங்கள் கையை பிடிச்சி யாரோ லைட்டாக அப்படியே சுரண்டுறாங்க. தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். உன்னதாண்டி எந்திரடி. என்ன ஆ ம் என்ன உங்க பாரு. அங்கே என்ன அப்பா. அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்து முறைச்சிட்டு கையில் வேற ஒரு அருவா வச்சுருக்காரு. பின்னாடி ஃபுல்லாக உங்கள் அப்பாவோட ஆளுங்க தான். அப்படியே உங்களை பார்த்து கோவமாக உங்கள் கிட்ட வராரு. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக அது ஒரு ஒன் ஷாட்டாக போடலான்னு தான் பிளானு. ஆனால் இது கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. எனக்கு தெரியல, மேபி இது மினி ஷார்ட்டாக கூட வரலாம். பார்க்கலாம் எத்தனை எபிசோட் போகுதுன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் நிறையா அதெல்லாம் போடணும், நிறையா சீன்லாம் வைக்கணும். சரி ஓகேடா, பார்க்கலாம். தென் எனக்கு என்ன சொல்கிறதுனா, எனக்கு சேனலை க்ளோஸ் பண்ணவும் எனக்கு மனசே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சேனல் போயிடுச்சு. ஸோ அகெயின் ஓப்பன் பண்ணி இவ்வளோ டவுனாக போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்டோரி போட்டால் வச்சு மனசில் இருக்கிற என்ன சொல்கிறது ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நான் பேசுகிறேன்ல யோசிச்சு, அதில் அப்படியே அதெல்லாம் யோசிக்க தோணலை. அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஸ்டோரி போடலாம், சரி ஓகே ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஓகேடா, எனக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க மட்டும் கொடுங்க, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் ஹலோவாத்தி நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் அவ்வளோவா வியூஸ் போக மாட்டேங்குது, கமெண்ட்ஸும் வரலை. பிடிக்கலன்னா சொல்லிடுங்கடா, அதை ப்ரைவேட்டில் போட்டுடலாம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக போகும். அண்ட் இந்த ஒன் ஷாட் பொறுத்த வரைக்கும் மினி ஷாட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக அப்படி தான் போகும். அதுக்காக ரொமான்ஸ்லாம் வைக்க மாட்டேன்னு எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக வைப்பேன், ஓகேவா? ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ பாய்டா. அண்ட் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேவா? பை பாய்.